பல குழந்தைகளை ஈவிரக்கமின்றி கற்பழித்துக் கொன்ற சுரீந்தர் கோலியை தூக்கிலிட கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. டெல்லி அருகே நொய்டாவில் உள்ள நிதாரி எனும் கிராமத்தில் 2005 மற்றும் 2006 ஆண்டுகளில் பல சிறுமிகள் இளம்பெண்களை கற்பழித்து கொன்று உடல்களை வெட்டி சாக்கடையில் வீசியதாக சுரீந்தர் கோலி என்ற காம கொடூரனும் அவனுக்கு உடந்தையாக இருந்ததாக அவனது முதலாளி பாந்தரும் கைது செய்யப்பட்டனர். 16 சிறுமிகளை கொன்றதாக கோலி மீது நொய்டா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் 4 வழக்குகளில் சுரீந்தர் கோலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவனுக்கு தூக்கு உச்சநீதிமன்றத்தில் 2011 ஆண்டு உறுதி செய்யப்பட்டது. சுரீந்தர் கோலியின் கருணை மனுவை சில மாதங்களுக்கு முன் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் நிராகரித்த நிலையில் கடந்த ஜூலை 25 தேதி கோலியின் மறுசீராய்வு மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் திங்களன்று அதிகாலை மீரட் சிறையில் கோலியை தூக்கிலிட முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தூக்கில் போட பயன்படும் கொக்கி, சுருக்கு கயிறு உள்ளிட்டவை அலகாபாத் சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டது. மண் மூட்டையை தூக்கிலிட்டு ஒத்திகையும் பார்க்கப்பட்டது. இந்த பரபரப்பான சூழலில் திங்களன்று அதிகாலை கோலியை தூக்கிலிட 1 வாரத்துக்கு தடை விதித்து HL தாட்டு, AR தாவே ஆகியோரை கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோலி சார்பில் மூத்த வக்கீல் இந்திரா ஜெய்சிங் தடை கேட்டு தாக்கல் செய்த மனு நீதிபதி HL தாட்டு வீட்டில் நள்ளிரவில் விசாரிக்கப்பட்டது. கோலியின் சீராய்வு மனு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டுவிட்ட போதும் அவரது மனு மீது நீதிமன்ற அறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தாட்டு தலைமையிலான அமர்வு ஏற்றது. இதன்படி விரைவில் 3 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன் கோலியின் சீராய்வு மனு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. சுரீந்தர் கோலியின் முதலாளி பாந்தருக்கும் தூக்கு தண்டனையை விசாரணை நீதிமன்றம் விதித்த போதும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததோடு அவரை வழக்கிலிருந்தும் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது.